ராமையா அண்ணா. ஆ, ராமையா நீங்களா? யார் நீங்க? ஐயா என் பேரு ஆனந்த். சென்னையில ஜேகேஆர் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல இருந்து வரேன். நீங்க கூட எங்க வீட்டுக்கு ஒரு தடவை வந்திருக்கீங்கல்ல? சீதாராமையா ஃபேமிலியை பத்தி விசாரிச்சோம்ல. ஆமா தம்பி, அவர் பொண்ணு துளசியை பத்தி கேட்டீங்க, அவங்க பேத்தியை பத்தி கூட கேட்டீங்கல்ல? ஆமாங்கய்யா. சீதாராமையோட பேத்தி அந்த துளசியோட பொண்ணு. அந்த பொண்ணை தேடிட்டு இருக்கோம். அவங்களோட சின்ன வயசு படம் ஒண்ணு கிடைச்சிருக்கு. நீங்க அதை பார்த்துட்டு அது சீதாராமையாவோட பேத்தியான்னு சொல்லி கொஞ்சம் அடையாளம் மட்டும் சொல்றீங்களா? சரிப்பா. இந்த பொண்ணு தான் பாருங்க. இவளே தான் தம்பி, இவளே தான் சீதாராமையோட பேத்தி, துளசியோட பொண்ணு தான். அதே கண்ணு, கருகருன்னு முடி. தம்பி சந்தேகமே இல்ல, சீதாராமையா பேத்தி தான், துளசியோட பொண்ணு தான். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குப்பா. ஒரு நிமிஷம்னா அண்ணா, இவங்க என்ன? இது துளசி, சீதாராமையா பொண்ணு. அண்ணா ரொம்ப நன்றிண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. இவங்களை பத்தி கொஞ்சம் டீடைல்ஸ் மட்டும் சொல்லுங்களேன். சொல்றேன்ப்பா. பக்கத்து தெருவுல தான் இருந்தாங்க. ஆக்சிடென்ட்ல சீதாராமையா செத்த உடனே குடும்பமே செதஞ்சு போச்சுப்பா. இத காட்டின உடனே ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. இந்த துளசி அந்த துளசி இல்லைன்னு போன தடவை நான் வந்தப்போ குழப்பம் இருந்துச்சுல்ல, இப்ப எப்படி துளசியோட பொண்ணுன்னு கண்டுபிடிச்சிங்க? இது சின்ன வயசு போட்டா, பெரிய வயசு போட்டா இருக்கா? போட்டோ எதுவும் இல்லையா? ஆனா அந்த பொண்ணு எங்க கம்பெனில தான் வேலை செய்யறாங்க. அவங்களோட பேர் கூட வசுந்தரா. ஆனா அதுவே எங்களுக்கு இப்பதான் தெரிஞ்சது அவங்க தான் சீதாராமையாவோட பேத்தி, துளசியோட பொண்ணுங்கிறத ப்ரூவ் பண்ணணும்னு. ஆமா தம்பி, அது எதுக்குன்னு நேரங்காலம் வரணும் இல்லையா? இப்பதான் வந்திருக்கு. ஆமா, போன தடவை ஒரு தம்பி தேடி வந்துச்சே, அது எப்படி இருக்கு? நீங்க அர்ஜுன் அண்ணையா கேக்குறீங்க, அவரோட தம்பி தானா? இப்ப அந்த துளசி பொண்ணு வசுந்தரா இருக்காங்கல்ல, அவங்கள தான் நாங்க இப்ப தேடுறோம். நீங்க அண்ணன்கிட்ட வந்து அவங்க தான் அந்த பொண்ணுங்கிறத நிரூபிக்கணும்னே. அப்படி பண்ணா அண்ணனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும்னே. சீதாராமையா குடும்பத்துக்கும் ஒரு பரிகாரம் செஞ்ச மாதிரி இருக்கும். நீங்க கொஞ்சம் வரணும்னே. தம்பி, சீதாராமையா என்னோட நெருங்கிய சிநேகிதன். அவர் குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும்னா அதுக்காக நான் எதையும் செய்வேன். இந்த பொண்ணு தான் அவருடைய பேத்தின்னு நான் எங்க வேணாலும் சொல்லுவேன். என்ன தம்பி, முடியலையா? ஒருவேளை சாப்பிடாததுக்கே இப்படி தொங்கி போய் படுத்துட்டீங்க. உத்தமன், சொல்லுங்க தம்பி. வயிற்றுல ஏதோ சவுண்ட் எல்லாம் வருது உத்தமன். சவுண்டா? என்ன சவுண்டு? ஒரு 10 தவளை வந்து கத்துற மாதிரி சவுண்ட் எல்லாம் வருது உத்தமன். தவளையா? எனக்கு கேட்கலையே தம்பி. காது வச்சு கேட்கணுமா? ஏதோ முழுகாம இருக்கிற பொண்டாட்டி வயிற்றுல காது வச்சு கேளுங்கிற மாதிரி கேட்க சொல்றாரு. ஒன்னும் கேட்கலையா? எனக்கு எதுவும் கேட்கலையே தம்பி. நீங்களும் எதுவும் சாப்பிடலையே, உங்களுக்கு ஏதாவது சத்தம் வருதா? ஐயோ, இவர் இல்லாத நேரம் பார்த்து கைமா கறி சாப்பிட்டுன்னு சொன்னா என்ன கைமா பண்ணிட்டு வர? சமாளிப்போம். கரெக்ட் தம்பி, நானும் சாப்பிடல, அதனால எனக்கு அந்த சத்தம் வரல. ஒய்னா அத தவளை கிட்ட தான் கேட்கணும். உத்தமன், காது கூட லைட்டா கொய்யின்னு அடைக்குது, உங்களுக்கு? எனக்கும் வயிறு பொறுமுது, காது அடைக்குது. இதுக்கு பேர் தான் தம்பி பசி. ஓ, இதுதான் பசியா? பாவம் தம்பி, நீங்க வசதியா வளர்ந்த புள்ள, பசினா என்னன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க எப்படிதான் வயிற்ற கட்டி வாயை கட்டி இந்த விரதத்தை கம்ப்ளீட் பண்ண போறீங்களோ எனக்கு ஒண்ணுமே புரியல. உத்தமன், என்னுடைய தன்னம்பிக்கை குறைச்சு பேசாதீங்க, எனக்கு பயங்கரமா கோபம் வரும். என்ன தம்பி, நீங்க கோவப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. வயிறு பொறுமுதுங்கிறீங்க, காது கேட்கலங்கிறீங்க, பசி தாங்க முடியலங்கிறீங்க, அதுவும் இல்லாம தவளை கொயான் கத்துதுங்கிறீங்க. பேசாம ஒண்ணு பண்ணுங்க தம்பி, யாருக்குமே தெரியாம நான் கிச்சனுக்கு போய் 4 இட்லி கெட்டி சட்னி வச்சு எடுத்துட்டு வரேன். யாருக்குமே தெரியாம சைலண்டா முழுங்கிடுங்க. சொல்லிக்கிட்டே ஒண்ணு பண்ணுங்க, இடுப்புல ஈர துணியை கட்டிக்குங்க. பசிக்காது, நான் கிளம்புறேன்.
உத்தமன் சொன்னது உண்மைதான். நல்லா இருக்கே ஏப்பா. அர்ஜுன் சார், ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க? நாம எடுத்திருக்கிற முயற்சிக்கு உங்களோட ஹார்ட் ஃப்ரெண்ட் உங்களை சீக்கிரமே தேடி வருவாங்க. ஏன் சார் உங்களை போட்டு இப்படி வருத்திக்கிறீங்க? இல்ல வசு, வாழ்க்கையில அனுபவம் நிறைய கத்து கொடுக்கும் சொல்லுவாங்க. நான் கத்துக்கிட்டே இருக்கேன். அம்மா பாசம், ஃப்ரெண்ட்ஷிப்பு எல்லாம் எனக்கு உணர தான் புரியுது. இது வரைக்கும் பசினா எனக்கு என்னன்னே தெரியாது தெரியுமா? பசிக்கிற மாதிரி இருந்தது வச்சுக்கோ, உடனே சாப்பாடு இருக்கும். இப்பதான் தெரியுது பசினா என்னன்னு. இதுக்கெல்லாம் என் ஃப்ரெண்டு தான் காரணம். நல்லா கைட் பண்றான் என்ன. சொல்லு மேடம். அந்த ஆனந்த் அந்த பெரியவர்கிட்ட ஏதோ பேசிட்டு இருக்கா மேடம். ஏதோ போனை காட்டி விசாரிச்சுட்டு இருக்கா மேடம். அவர் பேர் என்னன்னு விசாரிச்சியா? இந்த கேக்குறேன் மேடம். அவர் பேர் என்ன? ராமையா. மேடம் ராமையா. சரி, ஆனந்த் அவர்கிட்ட என்ன பேசுறாங்கிற விவரத்தை விசாரி. அவனை விடாம ஃபாலோவும் பண்ண. ஓகே மேடம். சரிங்க மேடம். என்ன மம்மி, ஆனந்த் மாமா என்ன பண்ணிட்டு இருக்காரா? கிராமத்துல ராமையாங்கிற ஆளை பார்த்து பேசியிருக்கான். என்னது, ராமையாவா? ஏன், உனக்கு தெரியுமா? மம்மி, அந்த ராமையா வசுந்தரா குடும்பத்துக்கு தூரத்து சொந்தம். அவங்க ஊர்க்காரர் அவருக்கு எல்லாரையுமே தெரியும். வசுந்தரா அம்மாவை நல்லாவே தெரியும். ஒரு தடவை இங்க கூட வந்திருந்தாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு வசுந்தராவோட தாத்தா படத்தை பார்க்க விடாம பண்ண. அவரு மட்டும் இங்க வந்து அவளை பார்த்துட்டாலோ இல்ல போட்டோவை பார்த்துட்டாலோ அவ்வளவுதான். எதுக்கு இவ்வளவு பதட்டப்படுற? வசுந்தரா விவகாரத்துல ஒவ்வொரு விஷயத்திலையும் நிறுத்தி நிதானமா காய் நகர்த்துற நானு. இத மட்டும் விட்டுருவேனா? இதுக்கும் ஒரு வழி பண்ணுவேன். மாமா, வெனிலா ஃப்ளேவர் மாமா, சூப்பரா இருக்கு. டேஸ்ட் பண்ணி பாக்குறீங்களா? இந்தாங்க மாமா, சாப்பிடுங்க. டேஸ்ட் பண்ணி பாருங்க. இந்தாங்க, கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுங்க மாமா. இந்தாங்க, ஒரு நிமிஷம். குடு. எவ்வளவு நேரமா சாப்பிட்டு இருக்கே? ஒரு 5 மினிட்ஸ் மாமா. 5 மினிட்ஸாவா? இந்தா. இப்ப சாப்பிட்டு டேஸ்டா இருக்கும். நானே ஃபாஸ்டிங்ல இருக்கேன், வெறுப்பேத்திரியா? என்ன தம்பி, கரகாட்டக்காரன் படத்தை பார்த்து பூக்குழியில எப்படி இறங்குறதுன்னு ரிஹர்சல் பார்த்துட்டு இருக்கீங்களா? ஆமா. அதெல்லாம் நம்பாதீங்க தம்பி, அதெல்லாம் சினிமா ஷூட்டிங்ல எடுத்தது. கீழே சகப்பு கலர் லைட்டை போட்டு மேல பஞ்சு விரிச்சு அழகா அழுங்காம குலுங்காம நடப்பானுங்க. உத்தமன், பஞ்சு மேல நடந்த ராமராஜனுக்கே கனகா கிடைக்கும் போது நெருப்பு மேல நடக்கிற எனக்கு என் ஃப்ரெண்டு கிடைக்க மாட்டாளா உத்தமன்? பாத்தீங்களா, இதுக்குதான் நான் டைமுக்கு சாப்பிடுங்கன்னு சொன்னேன். ஐயோ, நான் ஏன் இப்படி பேசினேன்? கனகா அது இதுன்னு வளர்றீங்களே தம்பி. உங்ககிட்ட பேசி சரிப்பட்டு வராது. இதுக்கப்புறம் நாம பூக்குழி மேடையில சந்திப்போம். ஓகே? ஓகே.
இன்னும் எல்லாம் ஏன் அப்படியே இருக்கு? மா, பப்பி, பப்பி, ஏன் யாருமே சாப்பிடாம இருக்கீங்க? நான் தான் ஃபாஸ்டிங் இருக்கேன், நீங்க சாப்பிடலாம்ல. அர்ஜுன், நீ சாப்பிடலன்னு நினைக்கிறப்பவே எனக்கு சாப்பிட தோணலப்பா. பரவாயில்ல, உனக்காக நானும் விரதம் இருக்கேன். நீ சாப்பிடாம நான் என்னைக்கு சாப்பிட்டிருக்கேன் அச்சு? இப்போ நீயே சாப்பிடல, நான் எப்படி சாப்பிட முடியும்? நானும் விரதம் இருக்கிறேன். பப்பிமா, என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, நீங்க சாப்பிடுங்க. என் ஹெல்த் கண்டிஷன் வேற, உங்க ஹெல்த் கண்டிஷன் வேற, தயவு செஞ்சு சாப்பிடுங்க. இதுல ஹெல்த் கண்டிஷன் எதுவுமே இல்ல, மனசுதான் காரணம். உனக்கு உன் ஃப்ரெண்டு கிடைக்கணும், எனக்கு என் மருமக கிடைக்கணும். நீ விரதம் இருக்கிற மாதிரி நானும் இருக்கேன்பா. வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. நான் போறேன். ஏண்டி, அங்க எல்லாரும் சாப்பிடாம இருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில நீ அங்க வந்து பில்டப் கொடுத்தாதாண்டி நல்லா இருக்கும். நீ இங்க நின்னுக்கிட்டு இந்த கட்டு கட்டிட்டு இருக்க. மம்மி, நான் சாப்பிடல. உப்பு எவ்வளவு இருக்கு, உரப்பு எவ்வளவு இருக்குன்னு பாத்துட்டு இருக்கேன். வீட்ல எல்லாரும் ஒரு பொண்ணுக்காக விரதம் இருக்காங்க. நீங்க எதுக்கு பட்னியா இருக்கீங்க? இந்தாங்க மோர் குடிங்க. நீங்க எதுக்கு எனக்காக மோர் கொண்டு வந்தீங்க? சரி குடுங்க. சார், வாட் வசு? இந்த மோரை குடிங்க அர்ஜுன் சார். நான் தான் ஃபாஸ்டிங்ல இருக்கேன்ல வசு. பரவாயில்ல அர்ஜுன் சார், விரதம் இருந்தா சாப்பாடு தான் சாப்பிடக்கூடாது, மோர் குடிக்கலாம். வசு, பச்சை தண்ணி கூட குடிக்காம விரதத்துல இருக்கேன் வசு. என்கிட்ட போய் மோரை நீட்டுறியே. சாமி ஏமாத்துற வேலை வசு, சாமி ஏமாத்துற வேலை. நோ மோர். இத கொடுத்து என் விரதத்தை கலைக்கலாம் பாக்குறியா? முடியாது, முடியாது. கெட் அவுட். தம்பி, இப்படி டோட்டலா எதுவுமே சாப்பிடாம இருந்தீங்கன்னா அப்புறம் உங்க உடம்புல பவரே இருக்காது. உடம்புல பவர் இல்லைன்னா மனசுல தெம்பு இருக்காது தம்பி. யோசிக்காம கப்புன்னு வாங்கி கண்ணை மூடிட்டு குடிங்க. வளராதீங்க உத்தமன். ஆமா, என்னது இது? இதே ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ். உள்ள ஆயின்மெண்ட், பேண்டேட் எல்லாம் இருக்கு. எதுக்கு? நீங்க பூக்குழியில இறங்கும் போது கால்ல தீக்காயம் பட்டுச்சுன்னா, சோ எனக்கு ஏதாவது ஆகணும்னு வெயிட்டிங்லயே இருக்கீங்க உத்தமன் நீங்க. ஐயோ, அந்த மாதிரிலாம் இல்ல தம்பி. பப்பி, தம்பி, நான் அப்படி நினைக்கிற ஆளா? இதெல்லாம் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தம்பி. உத்தமன், நேர்மையா இருந்து ஃபாஸ்டிங் பண்ணா பூக்குழியில் இறங்கினாலும் ஒன்னும் ஆகாது. சோ வில் யூ ப்ளீஸ் ஷட் அப்? விக்கல் விக்கல் வந்துருச்சு பாத்தீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய ஹார்ட் ஃப்ரெண்ட் நீங்க சாப்பிடணும்னு ஆசைப்படுறாங்கன்னு அர்த்தம் தம்பி. அவங்க ஆசையை நிறைவேற்றாம விட்டுறாதீங்க தம்பி. ப்ளீஸ். அவங்க உங்களையே நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க ஆசைக்காகவாவது இந்த மோரை வாங்கி குடிங்க தம்பி. ப்ளீஸ் இருங்க, குடு. யாராவது நினைச்சாதான் விக்கல் வருமா உத்தமன்? டீஹைட்ரேட் ஆனாலும் விக்கல் வரும். நீங்க என்ன சொன்னாலும் என் மனசு ஒப்பல தம்பி. எங்க ஊர்ல எல்லாம் யாருக்காவது விக்கல் வருதுன்னா யாரோ ஒருத்தர் நினைக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். உத்தமன், இப்ப என் ஃப்ரெண்ட் என்ன நினைச்சதால தான் எனக்கு விக்கல் வருதுன்னு நினைக்கிறீங்க? ஆமா. இப்ப நான் நினைக்கிறேன் என் ஃப்ரெண்டுக்கு விக்கல் வருதான்னு பாப்போம். அது எப்படி நீங்க பாப்பீங்க? உங்களால தான் பார்க்க முடியாது. எனக்கு தெரியும். மை ஃப்ரெண்ட், நீ எங்க இருக்க? நான் உன்னதான் தேடிட்டு இருக்கேன். எப்படியாவது விக்கிடு.
நினைச்சா உனக்கு எதுக்கு விக்கல் வருது? உங்க நினைப்புல இருக்கிறது பொதுவான அன்பு சார். அந்த அன்பு யாருக்கிட்ட இருந்தாலும் அது விக்கலா வரும் சார். ஏண்டி ஏதோ வேவ் லென்த்னு சொல்லுவாங்களே, அது ஒர்க் அவுட் ஆகுதா? அவன் நினைக்கிறான் இவளுக்கு விக்குது. அவ புத்திசாலித்தனமா பண்ணி திசை திருப்புறா. மரமண்டை இது கூட புரியலையா உனக்கு? அது மம்மி என்னடி உனக்கு விக்கல் வருது? ஏய் 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 மம்மி வேலைக்காரிக்கெல்லாம் விக்கல் வருது. தம்பி அப்படி பார்க்காதீங்க. எனக்கு விக்கல் வரலன்றதுக்காக எனக்கு உங்க மேல பாசம் இல்லைன்னு நினைச்சிடாதீங்க. எல்லாம் உள்ள இருக்குது. விக்கல் எப்படி நிறுத்துறேன் பாரு. பாத்தீங்களா, விக்கல் நின்றுச்சு. மா, கண்டுபிடிச்சிட்டேன். என் ஃப்ரெண்ட் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். பப்பி அத்தை. எஸ் எஸ். யாரு யாரு பெரிய தம்பி? வசுதா.